السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கணித்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் சில விஷயங்களை பார்த்து வருகின்றோம். முதலில் மரணம் என்பது உண்மையானது, சத்தியமானது, மறுக்க முடியாதது என்று பிறப்பும் இறப்பும் என்ற தலைப்பில் முதல் நாள் பார்த்தோம். அதற்கு பிறகு நேற்று மரணத்தை நோக்கி என்னுடைய வாழ்க்கையாக இல்லை, மரணத்தை நோக்கிதான் இருக்கிறது என்று சொல்லி சில விஷயங்களை பார்த்தோம். இன்று நாங்கள் அடுத்தபடியாக மரண நேரம் என்ற விஷயத்தில் சில ஆதாரங்களோடு சில விஷயங்களை பார்ப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தை குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது யாராக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், பெரிய பதவி உள்ளவர், பெரிய தலைவர், அல்லது பெரிய அந்தஸ்துள்ளவர், பலமுள்ளவர், பலகீனமானவர், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லோருக்கும் இந்த மௌத்து கண்டிப்பாக வரும். அது மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் உயிரினங்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் வரும். அது சம்பந்தமாக சில விஷயங்களையும் பார்க்கும். சூரத்துர் ரஹ்மான் 55வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை குல்லு மன் அலைஹா ஃபான், ஒவ்வொன்றும் அழிந்துவிடும். குல்லு மன் அலைஹா ஃபான், மண் என்ற வார்த்தை எல்லா பொருள்களையும் குறிக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணையும் அழிந்துவிடும். அதனுடைய விளக்கத்தில் ஹதீஸிலே நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை எடுக்கின்ற அந்த ரூஹை எடுக்கின்ற மலக்குல் மௌத்துக்கும் நாளை மறுமையில் மரணம் வரும் என்று சில விஷயங்களை பார்த்தோம் அந்த ஹதீஸின் அடிப்படையில். அதே போன்று குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜஹ், சூரத்துல் ஃபாத்திருடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் குல்லு ஷைஇன் ஹாலிகுன், ஒவ்வொரு பொருளும் அழிந்துவிடும். ஹாலிகுன் என்று சொன்னால் ஹலாக்கத், அது அழிந்தக்கூடிய விஷயம். அப்போ ஒவ்வொரு பொருளும் அது உயிரினங்கள் மட்டுமில்லாமல் ஷைஇன் என்ற வார்த்தை உயிரில்லாத பொருள்களையும்
சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்தில் மண் என்ற வார்த்தை உயிரினங்களுக்கு குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் சூரத்துல் ஃபாத்திருடைய இந்த வசனத்தில் உயிரினங்கள் இல்லாத பொருள்கள், முக்கியமானது இந்த உலகம். இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை அதிகமாக அழகுபடுத்தியிருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் அழிந்துவிடும். இல்லா வஜ்ஹா, ஆனால் அந்த படைத்த இறைவனுடைய முகத்தை தவிர, துல் ஜலாலி வல் இக்ராம் அவனை தவிர, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தவிர இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்துவிடும் என்ற விஷயத்தை உறுதியாக நாங்கள் பார்த்தோம். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், அவன் ஹை, அவன் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அவன் அக்யூம், எப்போதும் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணமே இல்லை. அவனுக்கு எந்த விதமான நோயும், எந்த விதமான கஷ்டம், எந்த விதமான பலகீனம் எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். இது எல்லாத்தையும் பார்த்து, ஆனால் அந்த அல்லாஹ் மனிதர்களுக்கு இந்த மௌத்தை கொடுக்கின்றான். இந்த ஒரு பொறுப்பு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு நியமித்திருக்கிறார். அந்த மலக்குகளில் ஒரு மலக்கு மலக்குல் மௌத். அப்போ முதல் விஷயம், நம்மளுடைய பார்வையில் என்ன இருக்கிறது, நம்மளுடைய சிந்தனை என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், மலக்குகள் தான், வானவர்கள் தான் இந்த மௌத்தை எடுக்கின்ற, ஒரு மனிதனுடைய ரூஹை கப்து செய்கின்ற அந்த வேலையை பார்க்கிறார்கள். அந்த பொறுப்பு சில மலக்குமார்களுக்கு இருக்கிறது. அப்போ இது ஒரு மலக்குக்கு மட்டும்தான் இருக்கிறதா? அப்படி கிடையாது. சூரத்துல் சஜ்தாவுடைய வசனத்தில் இன்று காலை ஃபஜ்ருடைய தொழுகையில் படித்திருக்கலாம். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யதவஃபாக்கும், உங்களுக்கு வஃபாத்துகளை கொடுப்பான், உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான். மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், மலக்குல் மௌத்துக்கு, மௌத்துடைய வானவர்களுக்கு, அது அவருடைய பெயர் அல்ல. மலக்குல் மௌத்து ஒரு பெயர் அல்ல. மலக்குல் மௌத் என்று சொன்னால் மௌத்துக்காக நியமிக்கப்பட்ட மலக். மலக்குல் மௌத், மௌத்துடைய மலக்குகள், வானவர்கள். அப்ப அவருடைய பெயர் இந்த குர்ஆனிலே குறிப்பிடவில்லை. மலக்குல் மௌத் அல்லதி, அவர்கள் யார் என்று சொன்னால் உக்கில பிக்கும், அவர்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டது. அவர்களுடைய பொறுப்பில் தான் அந்த ரூஹ கப்து செய்கின்ற வேலை இருக்கிறது. அப்ப அது ஒரு மலக்கு மட்டும் தான் இருப்பார்களா? அப்படி இல்லை. சூரத்து நிசாவோட 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன தவஃபாஹுல் மலாயிக, இன்னல்லதீன தவஃபாஹுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸஹும், யார் தன் மீது அநியாயம் செய்து கொண்டு பாவத்தை சுமந்து கொண்டு அல்லாஹ்வை மறந்து வாழுகின்ற காஃபிராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மலக்குமார்கள் அவர்களுக்கு வஃபாத்துகளை கொடுப்பார்கள், ரூஹை கப்து செய்வார்கள். அப்ப மலக்குகள், அங்க ஒரு மலக்கு இருக்கிறது, இந்த வசனத்தில் மலக்குமார்கள் என்று இருக்கிறது. இதே போன்று ஒரு பிரபலமான ஹதீஸ், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் ஆகுது. என்ன ஹதீஸ்? 100 கொலை செய்த அந்த மனிதன். அந்த ஹதீஸை நாங்கள் கடைசியாக பார்க்கும் பொழுது என்ன நமக்கு விஷயம் தெரிய வருகிறது? 2 மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் அவர்களுடைய ரூஹை கப்து செய்வதற்காக. ஒரு சாரார், ஒரு மலக்குமார்கள் நல்லவர்களுடைய பட்டியல் வருகிறார், அதனால் அவருடைய ரூஹ் நல்லவருடைய வரிசையில் எடுக்க வேண்டும். இன்னொரு மலக்குமார்கள் அவருடைய ரூஹை கெட்டவர்களாக இருக்கின்ற நேரத்துக்காக அவருடைய ரூஹை எடுப்பதற்காக இருக்கிறார்கள். இருவருக்கும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஒரு கட்டளையின் அடிப்படையில் யாருக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அவருடைய ரூஹை கப்து செய்து விடுங்கள். அப்ப அந்த ஒரு ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு மலக்கு வரமாட்டாங்க, பல மலக்குமார்கள் வருவாங்க. அப்ப இது ஒரு மலக்குடைய, ஒரு வானவருடைய பொறுப்பு அல்ல, பல மலக்குமார்களுடைய ஒரு பொறுப்பில் ஒன்றுதான் இது ரூஹை கப்து செய்வது. அப்ப மனிதர்களுடைய ரூஹை கப்து செய்வதற்காக மலக்குமார்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த மரண நேரத்தில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு கடுமையான, அவ்வளவு பயங்கரமான ஒரு நேரமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரம் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கும் பொழுது குர்ஆனிலே வசனங்கள் வருகிறது. வலவு தரா இதில் ஸாலிமூன, நபியே நீங்கள் அந்த அநியாயக்காரர்களை பார்ப்பீர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தன் மீது அநியாயம் செய்த அந்த மக்கள் இருக்கிறார்கள், அந்த அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்கள். வலவு தரா, நீங்கள் பார்ப்பீர்கள், இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், அந்த மௌத்தோட நிலைமையில் வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், அந்த இடத்தில் மலக்குமார்கள் தான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அப்ப அந்த கெட்டவர்களுடைய ரூஹை அவர்களுடைய உடலிலிருந்து எடுப்பதற்காக பல மலக்குமார்கள் வந்து அவருடைய உடலிலிருந்து பிரித்து எடுப்பாங்க. பாசித்து ஐதீஹிம்,
அவர்களுடைய கைகளிலிருந்து அதை எடுப்பார்கள். அஹ்ரிஜு அன்ஃபுஸகும், அவர்கள் எடுப்பது மட்டுமில்லாமல் சொல்லுவாங்களாம், அஹ்ரிஜு, உங்களுக்குள்ளார்ந்து வெளியே வாருங்கள். அஹ்ரிஜு அன்ஃபுஸகும் அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றுதான் நீங்கள் இழிவான அதாபுகள் உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும். பிமா தகூலூன அலல்லாஹ் கைரல் ஹக், அல்லாஹ்வை பற்றி தவறுதலாக பேசுகின்ற, சத்தியமில்லாத வார்த்தை பேசுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இந்த அதாபுகளை கொடுக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் வேற என்ன பாவத்தை செய்தீர்கள்? வகுந்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை தஸ்தக்பிரூன், நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டு, இது என்ன ஒரு வார்த்தையா, இது என்ன ஒரு வேதமா, இது எல்லாம் ஒரு குர்ஆனா, இதை விட அழகாக நான் பாட்டு பாடுவேன், இதை விட அழகாக என்னுடைய வரிகள் இருக்கும், இதை விட அழகாக நான் இன்னைக்கு விஞ்ஞானம் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த வேத வசனங்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறக்கணிக்கின்றவர்களாக இருந்தீர்கள், அதனால உங்களுக்கு இன்னைக்கு இழிவான அதாபுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி மலக்குகள் அவருடைய ரூஹை கப்து செய்வார்கள். எப்படிப்பட்ட அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்ல போனால், கெட்டவர்களுடைய ரூஹ் எப்படி இருக்கும்? அவருடைய ரூஹை எடுப்பதற்காக ஒரு உதாரணம், முள்ளு செடி இருக்கும். அந்த முள்ளு செடிகள் நம்மளுடைய ஆடையை போட்டு அதை சுற்றி அதை இழுத்து பாருங்க, சாதாரணமாக வருமா? எவ்வளவு கீறல், எவ்வளவு பிச்சுக்கிட்டு வரும், அந்த ஆடை எப்படி பிச்சுக்கிட்டு வரும். அப்படிதான் ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நரம்பிலிருந்தும் அந்த கெட்டவர்களுடைய ரூஹ், அந்த மலக்குமார்கள் பிச்சு எடுப்பாங்க, விடமாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அந்த மலக்குமார் வரும்போது கூட அந்த கெட்டவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் நேரம் கொடுங்க, நான் இப்போ ஒரு நல்ல வேலை செஞ்சிடுறேன், நல்ல அமல்களை செஞ்சிடுறேன். லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம், எங்களுக்கு சில அவகாசம் கிடைக்காதா அப்படின்னு அவர்கள் ஏங்குவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இந்த நேரம் தான் கிடைச்சதா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு பயான்களும் குர்ஆனுடைய வசனங்களும் சொல்லப்பட்டது, இவ்வளவு நேரங்களும் இவ்வளவு காலங்களும் ஜும்ஆவுடைய குத்பாக்களிலே உங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டது, இவ்வளவு நாட்கள் இவ்வளவு காலங்கள் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அமல் செய்யுங்கள், எத்தனை ஆலிம்கள் பயானில் வந்து சொல்லியிருக்கிறார்கள், எத்தனை நல்லவர்கள் இதை எடுத்து வைத்திருக்கிறார்கள், அப்போ உங்களுக்கு புரியலையா? கால காயிலும், இதெல்லாம் சும்மா பேச்சுதான், மறுபடியும் உங்களை உலகத்தை அனுப்பிட்டா நீங்க என்ன ஆயிடும்? அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு அதே அல்லாஹ் மறுத்துட்டு தான் இருப்பீங்க. அந்த மரண நேரத்தில் சொல்லுவோம், உதாரணத்துக்கு சொல்ல போனா, கடைசி நேரத்தில் பையன் ஃபெயில் ஆகுறான் எக்ஸாமில், அந்த நேரத்தில் பையன் சொல்லுவாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நல்லா படிச்சிடுறேன், இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறேன். ஒரு நாள் தான் இருக்கும், வருஷம் ஃபுல்லாக படிக்காத பையன் ஒரு நாள் படிக்க முடியுமா? அப்படி படித்தாலும் பாஸ் பண்ண முடியுமா? அப்போ அதுதான் அந்த நிலைமை. அந்த மனிதருடைய நிலைமை எப்படிதான் இருக்கும்? வாய்ப்பு இருக்காது, வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்ய மாட்டான் அவன். எவ்வளவு காலங்கள் கிடைத்த பிறகும் அவன் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தான். உடனடியாக கடைசி நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மலக்குமார்கள் அவருடைய ரூஹை கப்து செய்வார்கள், பிச்சு எடுப்பார்கள். அந்த மலக்குகள் வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பயம் வந்துவிடும். ஏனென்று சொன்னால், மரண நேரத்தில் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவன் மனிதர்களையும் பார்த்து கொண்டு மலக்குகளையும் பார்ப்பான். அந்த கடைசி நேரம் சில நிமிடங்கள் அவன் மனிதர்களை மட்டும் பார்க்காமல் மலக்குகளையும் பார்க்க ஆரம்பிப்பான். ஆனால் அதை அவனால் சொல்ல முடியாது. அதனால்தான் கடைசி நேரம் யாராவது நம்மளுடைய தெரிந்தவர்கள் அல்லது நம்மளுடைய கண்கூடமாக பார்க்கக்கூடிய சில மௌத்துகளை பார்த்தால் அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்களுடைய கண்கள் மேலே இருக்கும், அவர்களுடைய கண்கள் மேலே இருக்கும், முழித்துக் கொண்டிருப்பார்கள். சில வீடியோக்களை நாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் அந்த மலக்குகளை பார்ப்பதற்கு ஒரு அறிகுறியாக தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் மலக்குகளை பார்த்துவிட்டு பயப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அச்சத்தில் மறுபடியும் இந்த உடலிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த கெட்டவர்களுடைய நிலைமை அப்படி இருக்கும். ஆனால் அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். உடனடியாக அவர்களை எப்படியாவது பிச்சு எடுத்து அவர்களுடைய ரூஹை மேலே கொண்டுட்டு போவாங்க. மேலே இருக்கக்கூடிய வானவர்கள் முதல் வானத்துக்கு சொல்லுவார், இது என்ன கெட்ட வாடை அடிக்குது, இது யாருடைய ரூஹை எடுத்து வந்திருக்கீங்க, யார் எல்லாம் மருத்துவ மனிதனுடைய அடியானுடைய ரூஹை எடுத்து வந்திருக்கீங்க, இதை தூக்கி கீழே போடுங்கன்னு மேல வானத்தில்
சிஜ்ஜீன் என்ற இடத்துக்கு, இந்த உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வானத்துக்கு மேலே எப்படி எல்லியின் இருக்கிறதோ அதே போன்று கீழே இருக்கின்ற சிஜ்ஜீனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடிப்படையில் அவனுடைய அனுமதியை கொண்டு அந்த மலக்குமார்கள் கீழே போடுவார்கள். அந்த சிஜ்ஜீனில் அவனுடைய ரூஹை அந்த நரகத்துடைய நெருப்பால் அப்படியே பயத்தோடு அவன் இருப்பார். இன்னும் அவனுடைய உடலை கபர்ல வைக்கல, ஆனா அவனுடைய ரூஹ் போயிடுச்சு மேல. வானவர்கள் எடுத்து போனோன்னு எடுத்து தூக்கி கீழே போட்டுருவாங்க. சிஜ்ஜீன்ல போட்டவுடன் அவன் தன்னுடைய நிலைமையை பார்த்து பயப்படுவான். அந்த நேரத்தில் நேரத்தில் கபர்ல வைத்த பிறகு அந்த கெட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவர்கள் பயப்படுவார்கள், என்ன வைக்காதீங்க. அவர்கள் பயந்து சொல்லுவார்கள், ஏன் என்னை இப்படி புதைக்கிறீங்க, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. சொந்த தம்பி, சொந்த அண்ணன், பெற்ற தாய், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுக்கு தெரிந்த நண்பர்கள், எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, மௌத் என்று சொன்னால் பெயரை கூட எடுக்காமல் ஜனாசாவை சீக்கிரம் அடக்கம் செய்யுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த கெட்டவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த கெட்டவர்கள் அந்த நேரத்தில் துடிப்பார்கள், கதறுவார்கள், கத்துவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க மாட்டான். ஏன்? வாழ்க்கை ஃபுல்லா அவர்களுக்கு அவகாசம் அல்லாஹ் கொடுத்துதான் இருந்தான். அந்த கெட்டவர்களுடைய ரூஹ கபர்ல போட்ட பிறகு, அவர்களை புதைத்த பிறகு, அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவர்களை விட்டு சென்ற பிறகு, மலக்குகள் கெட்ட ரூபத்தில் வருவார்கள். பயங்கரமான ரூபத்தில் வந்து அவர்களிடம் கேள்வி கேட்பார்கள். உங்களுக்கு அல்லாஹ் என்றால் யார்? மன் ரப்பு, உம்முடைய இறைவன் யார்? அப்படிதான் முதல் கேள்வி எல்லோருக்கும். அந்த கெட்டவர்கள் தெரிந்தாலும் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் கேட்டிருக்கிறார் இந்த உலகத்தில், அல்லாஹ் என்றுதான் என்னுடைய கடவுள், என்னுடைய ரப்பு என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்காமல் இருப்பதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய நாவிலே அந்த வார்த்தை போட்டு விட மாட்டான். ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த கெட்டவர்களுடைய நாவிலே வராது. வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹ் அல்லாஹ் என்று இருந்தால்தான் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும். வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹை மறுத்து வாழ்ந்து, அல்லாஹுக்கு இணை வைத்து, அல்லாஹுக்கு மாறு செய்த பிறகு, கபர்ல போன பிறகு நமக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை லேசாக வந்து விடுமா? அவ்வளவு லேசாக சொல்லாது. படைத்த இறைவனுடைய வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பாக்கியம் கிடைக்காது. ரப்பி அல்லாஹ் என்று சொல்வதற்கு துடிப்பார்கள், ஆனால் அவர்களால் சொல்ல முடியாது. லா அத்ரி, எனக்கு தெரியாது என்றுதான் பதில் அவர்களுக்கு. மந்தீனுக்கு, உன்னுடைய மன் நபியும், உன்னுடைய நபி யார், உன்னுடைய தூதர் யார்? மதீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் என்ன? லா அத்ரி லா அத்ரி, எனக்கு தெரியாது தெரியாது என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். அந்த நேரத்தில் மலக்குகள், அந்த வானவர்கள் அந்த நரகத்துடைய அந்த ஜன்னல்களை திறந்து விட்டு அந்த நரகத்துடைய அதாபுகளை அவர்களுக்கு காட்டிக்கொண்டு, அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றின் மூலமாகவே அவர்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கிவிடும், தோலெல்லாம் அப்படி கருப்பாகி அப்படி சுருங்கிவிடும். இன்னும் கபர்ல வைத்த பிறகு முதல் தண்டனையே அவர்களுடைய கபர் அவ்வளவு நெருக்கமாகிவிடும். இன்னும் ஹதீஸிலே பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய முதுவின் எலும்பு இடது பக்கம் வந்துவிடும், இடது பக்கம் இருக்கக்கூடிய எலும்பு வலது பக்கம் வந்துவிடும். அவ்வளவு நெருக்கமாக அவர்களுடைய கபர் ஆகிவிடும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் அந்த நேரத்தில் கத்தக்கூடிய அந்த சத்தம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் கேட்காது. வெளியில நம்ம ஜாலியா இருக்கலாம், உள்ளாக போன பிறகு நாம் எவ்வளவு கத்துனாலும் வெளியில யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு கதறினாலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அவர்கள் மறுமை நாள் வருவரை அவர்களுக்கு இப்போதிலிருந்தே மறுமையாக ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய மரணமே மறுமைக்காக ஒரு ஆரம்பம் தான். அவர்களுக்கு அந்த அதாபுகள் அப்போதிலிருந்தே கொடுக்கப்படும். அந்த மறுமை நாள் வரும் வரை அவர்கள் கபர்ல அதாபு, மறுமை நாள் வந்து விட்டது என்று சொன்னால் விசாரணை, அதற்கு பிறகு நரகத்தில் அந்த அதாபு. அல்லாஹ்
அக்பர். அடுத்தபடியாக நல்லவர்களுடைய ரூஹ் என்னென்று சொன்னால், எப்படி கெட்டவர்களுடைய ரூஹ் இழக்கப்படுகிறதோ அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போன்று நல்லவர்களுடைய ரூஹை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பயமும் இருக்க வேண்டும், ஒரு பக்கம் ஆசையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான். கெட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது நீங்க நல்ல ஒத்து பாருங்க, நல்ல கவனிச்சு பாருங்க. அடுத்த உடனடியாக நல்லவர்களை பற்றி சொல்லுவார். நரகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார். ஏன்? இது அல்லாஹ்வுடைய ஒரு டெக்னிக், ஒரு தர்க்கீப். இதுதான் அரபில் அத்தலகீப் என்று சொல்வார். ஆசை மூட்டி சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது, பயமூட்டி இந்த நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிப்பு செய்வது. இது அல்லாஹ்வுடைய ஒரு தர்க்கி. இது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்வோம் இல்லையா? நல்லா படிச்சுன்னா சாக்லேட் கிடைக்கும், நல்லா படிக்கிறேன்னா உத கிடைக்கும், ரெண்டுமே சொல்லுவோம். அப்ப அல்லாஹும் அப்படிதான் தன்னுடைய அடியாரை சொல்லுகின்றார். அப்ப அல்லாஹ் தன்னுடைய நல்ல அடியார்களுடைய ரூஹை கப்து எப்படி செய்கின்றான்? முதல் விஷயம், மரண நேரத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் மரண நேரத்தில் வருகின்ற அந்த பயங்கரமான ஒரு துடிப்பு, ஒரு துயரம் அது எல்லோருக்கும் இருக்கும். ஏன் இன்னும் சொல்லட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த மரண படுக்கையில் சில கஷ்டங்கள் வந்திருக்கிறது. மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத்துன், நிச்சயமாக இந்த மௌத்துக்கு சக்கராத் என்பது இருக்கிறது. அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது மரணத்துக்கு முன்பாக வருகின்ற அந்த கஷ்டங்கள், அந்த துயரங்கள், அந்த மயக்கங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கும், முஸ்லிம் இல்லாத காஃபிருக்கும் இருக்கும். இன்னும் இப்போ நம்ம ஒரு ஹதீஸை பார்த்தோமே, கபர்ல வைத்த பிறகு அந்த கபர் அவர்களை நெருக்க ஆரம்பிக்கும். இது முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கும். அப்போதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்ப முஃமின்களுக்கு இது வேதனையாக இருக்குமே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அவர்களுக்கு வேதனையாக இருக்காது. எப்படி நாம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவர்களை கட்டி அணைக்கிறோம், அதே போன்றுதான் அந்த கபர் அவர்களை கட்டி அணைக்கும். அது அவர்களுக்கு வலிக்காது, அவர்களுக்கு வேதனையாக இருக்காது. ஆனால் அவர்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்கும். நாம ஒரு சின்ன பிள்ளையை போட்டு நல்லா கட்டி பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு வலிக்கும். ஆனால் அது ஒரு பாசத்தோடு, ஒரு அன்போடு நாங்கள் செய்கின்றோம். அதே போன்றுதான் அந்த கபர் அந்த முஃமின்களுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் செய்யும். அந்த மரண நேரத்தில் அந்த முஸ்லிம்களுக்கு நல்ல வானவர்கள், நல்ல தோற்றத்தோடு, நல்ல உருவத்தோடு 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவருடைய ரூஹை கப்து செய்வார்கள். கபர்ல வைத்த பிறகு அவர்களுக்காக கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்க, அவர்கள் பதில் சொல்வார்கள், ரப்பி அல்லாஹ், நான் அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்தேன், அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்தேன், எனக்கு தெரியும் என்னுடைய ரப் அல்லாஹ் தான். மன் நபியுக், உன்னுடைய நபி யார், உன்னுடைய தூதர் யார்? நபியுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதர் முஹம்மது நபி. உன்னுடைய மார்க்கம் என்ன, எந்த வழியில் நீ பின்பற்றினாய்? அவர்கள் சொல்வார், மதீனுக் தீனுனா இஸ்லாம், என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழிமுறை இஸ்லாம் தான். அல்லாஹ் உன்னுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கம் இஸ்லாம் தான் என்னுடைய வழிமுறையாக இருந்தது. அடுத்த 4வது கேள்வி நல்லவர்களுக்காக கேட்கப்படும். இதெல்லாம் நீங்க எங்கே கத்துக்கிட்டீங்க, எங்கே படிச்சீங்க? அப்பதான் அந்த நல்லவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆனிலே நாங்கள் படித்தோம். அல்லாஹு அக்பர். ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி பாருங்கள் சகோதரர்களே. ரமதான் வந்த பிறகும் பல பேருக்கு குர்ஆன் படிக்க தெரியல, ஒரு வசனம் அழகாக தஜ்வீதோடு படிக்க தெரியல, ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி நல்ல அழகாக நமக்கு ராகமாக, ராகத்தை விடுங்க, நல்ல ஒழுக்கமாக அதை சரியாக படிக்க முடிகிறதா? அப்ப எப்படி நாம கபர்ல போய் இதற்கான பதிலை சொல்ல முடியும்? நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் குர்ஆனை படிச்சேன் பொய் சொல்ல முடியுமா அந்த மலக்குமார்களிடம்? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. மரண நேரத்தில் வருகின்ற கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட கஷ்டம் மனிதர்கள் அதை பார்த்து விட்டால் தன்னுடைய தோழர்களை, தன்னுடைய சக மனிதர்களை புதைக்க மாட்டார்கள், தஃப்ன் செய்ய மாட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்ய மாட்டார்கள். ஏன்? அவ்வளவு வலிகளும் அவ்வளவு கதறல்களும் இருக்கும், அவ்வளவு வேதனை அவர்கள் துடிப்பார்கள். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே
யாரும் கபர்ஸ்தான் பக்கமே போக மாட்டார்கள். அதனால்தான் அந்த சட்டம் உங்களுக்கு கேட்காமல் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நான் துஆ செய்தால் அது உங்களுக்கு கேட்க முடியும். சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. மரண நேரத்தில் ரசூலுல்லாஹுக்கே அல்லாஹ் சும்மா விடவில்லை. ரசூலுல்லாஹுடைய நிலைமை அல்லாஹ் எப்படி இருந்தான், அல்லாஹ் எப்படி கொடுத்தான். அந்த மரண படுக்கையில் இருந்தும் அடிக்கடி மயக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் உது செய்வார்கள். உது செய்த பிறகு பள்ளிவாசல் போவதற்கு முன்பாகவே மயக்கம். இன்னொரு முறை உது செய்வார்கள், மறுபடியும் மயக்கம். கேட்பார்கள், ஆயிஷாவே நான் உது செய்து விட்டேனா, நான் ஃபரதான தொழுகை நிறைவேற்றி விட்டேனா, ஃபரதான தொழுகைக்கான நேரம் முடிந்து விட்டதா, அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏன், என்ன காரணம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹுடைய உடல் பள்ளிவாசலுக்கு போக முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹுடைய உள்ளம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு ஆசையோடு இருந்தது. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள் என்று அந்த பாக்கியசாலில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சிஃபத், இந்த பண்பு. இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்மளுடைய மரண நேரம் எப்போது இருக்கும் நமக்கு தெரியாது. இந்த மரண நேரம் திடீர் ஒரு மரண நேரம் கூட வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி பாதுகாப்பு கேட்ட ஒரு பிரார்த்தனையில் ஒன்று, யா அல்லாஹ் எங்களுக்கு திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பை கொடு. யா அல்லாஹ் எங்களுக்கு மரண நேரத்தை அழகான ஒரு இறுதி நேரமாக ஆக்கிவிடு. அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமா, அழகான இறுதி நேரமாக எங்களுக்கு ஆக்கிவிடு. அதனால் தான் சொன்னார்கள், மன் ஆஹிரு கலாமு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. ஒருவருடைய கடைசி வார்த்தை மரணத்துக்கு முன்பாக அல்லாஹ் ஒருவன் தான் என்று உறுதியாக சாட்சி சொல்லி கலிமாவை படிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர் சொர்க்கம் செல்வார். சாதாரணமாக நம்ம யோசிக்கலாம், இந்த துஆ நமக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் அந்த நேரத்தில் வருவதுதான் கஷ்டம். அந்த நேரத்தில் அந்த நாவில் நமக்கு வருவதுதான் கஷ்டம். பல சம்பவங்கள் இருக்கிறது. மரண நேரத்தில் கலிமாவை படிக்காமல் என்னத்தை படிச்சிருக்காங்க தெரியுமா? இது பற்றி ஒரு நல்ல புத்தகம் இருக்கிறது. ஒரு தக்காளி விற்கக்கூடியவர் தன்னுடைய மார்க்கெட்டிலே தக்காளி வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார். தன்னுடைய மரண நேரத்தில் அவர் கலிமாவை படிக்க சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, 1 கிலோ தக்காளி 50 ரூபா. இது சிந்திக்கக்கூடிய விஷயம் சகோதரர்களே. எதன் பக்கம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்ததோ இறுதி நேரமும் அதே பற்றி தான் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹை பற்றி, அல்லாஹை நினைவு கூர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை நம்மளுடைய நாவில் அதிகமாக இருந்தால் கடைசி நேரத்தில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இந்த முஸ்லிம்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுகின்றானே, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். உறுதியான அந்த வார்த்தையின் மீது யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மரண நேரத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அல்லாஹ் அக்பர். அப்போ சிந்திக்கக்கூடிய நேரம் சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மரண நேரம் மிகவும் கடுமையான நேரம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் இருக்கலாம், நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்வின் பக்கம் அந்த மறுமையை நோக்கி செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு என்னுடைய இறைவனிடம் சென்ற ஆசை இருக்கிறது, எனக்கு இந்த ரூஹை கப்து செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்த பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹை கப்து செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். நம்மளுடைய மரண நேரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த மரண நேரத்துக்காக திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அந்த கடைசி நேரத்தில் நல்ல ஒரு முடிவாக, நல்ல ஒரு இறுதி நேரமாக, நல்ல மௌத்தாக அல்லாஹ்விடம் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய மரண நேரம் லேசாக்குவானாக. நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய அடுத்த விஷயங்களை அல்லாஹ் இலகுவாக்குவானாக. நம்முடைய மரண நேரத்தில் அல்லாஹ் கஷ்டங்களை கொடுக்காமல் கலிமாவை படித்து மரணிக்கக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.